இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. லூக்கா 1 அதிகாரம் 78-79 வசனங்கள். ஆண்டவராக இயேசுவுடைய பணியானது உலகத்திற்கு நம் மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒன்றாக அமையப் போகிறது என்பதையெல்லாம், அதற்கு தன் மகனாக யோவான் உறுதுணையா இருக்க போகிறார் என்பதையெல்லாம் தனது பாடல் மூலமாக சகரியா வெளிப்படுத்துகின்றார். ஏசாயா 40 அதிகாரத்திலே மல்கியாவில் சொல்லப்பட்டவைகள் இங்கு நினைவு கூறப்படுதல் வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்க வந்தவர் யோவான். வெளிச்சமானது வந்து இருள் நீங்க போவதையும் ஏசாயா 9 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அதுதான் கிறிஸ்து பிறப்பு நன்னாளிலே பழைய ஏற்பாட்டு பகுதியாக வழிபாட்டிலே வாசிக்கப்படுகிறது. யோவான் அந்த வெளிச்சத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். தனது மகனாகிய யோவானுடைய பணியை தெளிவோடு அறிவிக்கின்ற இந்த சகரியா ஆழ்ந்த உண்மை நமக்கு கற்பிப்பதை பார்க்கிறோம். தனது பாடல் மூலமாக பழைய ஏற்பாட்டில் இருந்த அநேக தலைவர்களை எல்லாம் அங்கு எடுத்துரைக்கின்றார். தாவீதின் பெயரானது அங்கு பயன்படுத்தப்படுகிறது, ஆபிரகாம் பெயரானது பயன்படுத்தப்படுகிறது, இஸ்ரேல் மக்களுடைய இறைவாக்கு பணியால் நிறைவு கூறப்படுகிறது. இந்த பாடல்களிலே குறிப்பாக சகரியா பாடல் மூலமாக முன்னோர்கள் ஆற்றிய பணிகளும் முன்னோர்கள் ஆற்றிய பணியினுடைய ஆன்மீகமும் இப்பொழுது மக்களுக்கு எடுத்து உரைக்கப்படும் என்பதை சகரியா பாடல் மூலமாக அறிவிக்கின்றார். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், தம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தால் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தனது மகன் மூலமாக மக்கள் விழிப்புணர்வு கல்வியை பெறப்போகிறார்கள். வெளிச்சம் வரப்போகிறது மாத்திரமில்லாமல் அமைதியான வழி, இவர்கள் எவ்விதமாக மக்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார்கள். நான் வயலன்ஸ் என்று சொல்லலாம். அமைதியாக, கல்வி வழியாக, எச்சரிப்பு வழியாக, விழிப்புணர்வு வழியாக எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்க போகிறார்கள். அது மட்டுமல்ல, பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் ஒரு நல்ல உள்ளம் இரக்கம் அங்கு வெளிப்படும். திருப்பணியினுடைய சாராம்சத்தை, பண்பை, குணத்தை சகரியா அறிவிப்பதை பார்க்கிறோம். அநேகர் இன்றும் கூட வெளிச்சத்திற்கு வராதபடிக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெளிச்சத்தையே உணராமல் இருக்கிறார்கள். வெளிச்சம் என்று என்னவென்றே அறியாமல் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அடிமைத்தனத்தின் உச்சகட்டமானது இருந்து வருகிறது. மக்கள் விடுதலைக்காக பணியாற்றுகின்றவர்கள் வளர்கின்ற அதே வேளையிலே மக்களை அடிமைப்படுத்துகின்றவர்களை எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. அதற்கு ஏற்ற வகையிலே அரசாங்கங்கள் புதிய சட்டங்களை உருவாக்கி, புதிய கொள்கைகளை உருவாக்கி, அதை செயல்படுத்தி தீவிரமாக இருந்து கொண்டு மக்களை வளரவிடாமலே தடுத்து கொண்டிருக்கிறார்கள். கல்வி என்ற முறையிலே, வேலைவாய்ப்பு என்ற முறையிலே, குடியிருப்பு என்ற முறையிலே பல்வேறு வகையான சட்டங்கள் மக்கள் வேதனையிலும் துன்பத்திலும் அவமானத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு விடுதலை கிடைக்குமோ என்று இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை வழிநடத்த ஆட்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு துன்புறுத்துகின்றவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. துன்புறுத்துகின்றவர்கள் வலிமையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களை அழிவுபடுத்துகின்றவர்களுக்கு செல்வாக்கு கூடிக்கொண்டே போகிறது. அவர்கள் ஆக்கிரமித்து வருகிறார்கள். தங்களுடைய கொள்கைகளை எல்லாம் எளிதாக மக்கள் மனதிலே பதிய வைக்கிறார்கள். போலியான நம்பிக்கை கொடுக்கிறார்கள். போலியானவற்றை கற்பிக்கிறார்கள். மக்கள் ஏமாந்து போகிறார்கள். திருச்சபைக்கு பெரிய பொறுப்பு இருக்கின்ற நாட்களிலே இருள் என்றால் எது, வெளிச்சம் என்றால் எது, அதை பிரித்து காண்பித்து
மக்கள் விடுதலை அடைய திருச்சபை தன்னை முன்னிறுத்த அழைக்கப்படுகிறது. இதன் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையான விடுதலை வீரர் என்பதை எல்லாம் உணர்ந்து கொள்வார்கள். அவருடைய பணியை நமக்கு அறிமுகம் செய்து ஆயத்த பணியை செய்த யோவானை புரிந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நாம் மனம் திரும்புதல் மூலமாக வெளிச்சத்தை மக்களுக்கு அறிவிப்பதும் நமக்கு எளிதாகும். அதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு பிறர் ஆயத்தப்படுத்துவோமாக. அன்பின் நிறைவாமது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம். பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக துதிக்கின்றோம். இருள் நீங்க நாங்கள் பணியாற்றவும் எங்களை பலப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் ஜெபங்களும் எங்கள் தாயும் தந்தையுமாய் கடவுளே, ஆமென்.